ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே மீண்டுமாய் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு திருத்துவ ஞாயிறு என்று சொல்லி நாம் ஆசரிக்கின்றோம். குறிப்பாக திருத்துவத்தை நாம் ஆசரிக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகிறது. இந்த நாளினுடைய தலைப்பு த டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ், அன்பின் ஐக்கியத்தின் வெளிப்பாடாக இந்த இறைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் ஐக்கியம் என்பது அங்கே இறை தன்மையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் என்று சொல்லி ஆண்டவர் அறைகூவல் விடுகிறார். எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருநோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாமும் இந்த திரித்துவ தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். திரித்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்று பேரையும் சமநிலையிலேயும் அதே நேரத்திலே அவர்கள் மூன்று பேரும் ஒருவராயிருக்கிறார்கள் என்கிற ஆழமான சிந்தனையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதற்கென்றே இந்த திருத்துவ திருநாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்துவத்தினுடைய அந்த தன்மையை புரிந்து கொள்வதற்கு ஒருவேளை நாம் யோசிப்போமானால், ஒரு இடத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் அதை அதிகமாக வெப்பநிலைக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது, ஒரு அடுப்பிலே கொண்டு வைக்கின்ற பொழுது அது ஆவியாக மாறுகிறது. அந்த தண்ணீரை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கின்ற பொழுது அது ஐஸ் கட்டியாக, உருவம் நிறைந்ததாக மாறுகிறது. இந்த மூன்று நிலைகளும் ஐஸ் கட்டியாக, தண்ணீராக, ஆவியாக மூன்று நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் மூன்றுக்குள்ளும் இருப்பது H2O என்று சொல்லுகின்ற மூலக்கூறு. அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் தான் திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்று பேரும் இருக்கின்ற நிலைகளிலே, ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்கள் வேறுபட்ட நிலைகளை காண்பிப்பது போன்று இருந்தாலும் மூன்று பேரும் சமநிலையிலே ஒன்றாக காணப்படக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய கோட்பாடு இந்த திருத்துவ கோட்பாடாக திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை உண்டாக்கினார்கள். அந்த விசுவாச பிரமாணத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் ஆண்டுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். பின்பதாக அந்த விசுவாச பிரமாணத்திலே குறைவு இருக்கிறது என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லுவதோடு மாத்திரமல்ல, இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவரும் இன்னும் படைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்தான் என்பதை விளக்குவண்ணமாக கிறிஸ்துவுக்கு பின் 325 கூடிய நிசேயா மன்றம் அங்கே நிசேயா விசுவாச பிரமாணத்தை உருவாக்கியது. அதைத்தான் நாம் திருவிருந்து ஆராதனையை சொல்லுகிறோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராகிய என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கின்றோம். அவருடைய பொருள் இந்த உலகத்திலே ஆண்டவர் சர்வத்தையும் படைக்கிறவர் என்பதற்காக. அப்பொழுது அரியு என்று சொல்லுகின்ற ஒரு இறையிலாளர் ஆண்டவர் இயேசுவினுடைய கன்னி பிறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதினாலே சபை விளக்கம் செய்யப்பட்டார். திருச்சபைக்கு இன்னும் அதிக தெளிவு தேவைப்பட்டது. ஆகவே 365களிலே அதனாசியஸ் என்கிறவர் இந்த திருத்துவத்துக்கான விளக்கமாக அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை அவர் ஏற்படுத்தி தந்தார். அந்த அடிப்படையிலே நாம் இந்த நாளில் நம்முடைய தலைப்பிற்குள்ளாக கடந்து செல்லுவோம். இந்த தலைப்பு அன்பின் மூலமாக நாம் ஐக்கியப்படுகிற அந்த தன்மையை திருத்துவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதற்கென்று கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியில் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள், யோவான் 3 அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். இந்த மூன்றில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவதாக இந்த அன்பின் வெளிப்பாட்டை ஆண்டவர் காட்டுகின்றார். அன்பின் மூலமாக தன்னுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிற பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைம்படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அன்பை வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசுடைய அன்பு என்பது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அங்கே ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சுகந்த வாசனையான பலியாக நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததினாலே அவருடைய அன்பு என்ன என்று தெரிகிறது. இன்னும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிற பொழுது
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக படைப்பாளராகிய கர்த்தரும் அல்லது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிலே அன்பு கொண்டதை ஐக்கியத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் 3 பேரும் ஐக்கியப்பட்டு செய்கிற காரியம் மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு. அன்பார்ந்தவர்களே, நம் மீது அவர்கள் கொண்ட அன்பை ஒரே நிலையிலே ஐக்கியம் உள்ளவர்களாக 3 பேரும் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பைத்தான் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திற்குள் நாம் கொண்டு செல்லத்தக்கதாக இந்த திரித்துவ தேவனை குறித்து நாம் ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது இந்த திரித்துவம் என்று சொல்லுகின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் என்பது அங்கே அன்பு நிமித்தமாக நம்முடைய அடிமைத்தனத்தை மாற்றுகிறவராய் காணப்படுகின்றார். முதலாவது அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக, இரண்டாவதாக அடிமைத்தனத்தை மாற்றுகிறவராக நமக்கு காண்பித்தார். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த பொழுது தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது குமாரன் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னு என்னது? நீங்க அடிமையா இருக்கக்கூடாது, நீங்கள் சுதந்திரராக பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆக இரண்டாவதாக இந்த திரித்துவத்தினுடைய செயல்பாடு என்பது அடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு அவருடைய அன்பை நம்மளை வெளிப்படுத்தி முழுவதுமாக விடுவிப்பதிலே, ரட்சிப்பதிலே, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிப்பதிலே, அடிமைத்தனங்களிலிருந்து, சமூக தீமைகளிலிருந்து திருத்தத்தை நமக்கு என்று தந்திருக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக இந்த திட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆராதனை நிறைவிலும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு அன்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அந்த ஆவியானுடைய செயல்பாடு என்பது நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. அப்ப திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்வது எதற்காக? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு காலங்களில் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தோம், குறைவுள்ளவர்களாக இருந்தோம், வேலை இல்லாதவர்களாக இருந்தோம். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதித்து வெளிநாடுகளில் இருந்து வந்த மிஷனரிமார்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொன்னதினாலே இன்று நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக காணப்படுகிறோம். அதுதான் இன்னும் சொல்லுகிறாரு. அங்கே பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் பார்க்கிற பொழுது அங்கே சாட்சியிடுகிறவர்கள் 3. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிறது. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் ஆவி, ஜலம், ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3ம் திரித்துவத்தின் வெளிப்பாடாக ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான செயல்பாடு. ஆகவேதான் தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை ஐக்கியம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், திரித்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது அது பரிசுத்த ஆவி அல்லது பிதாவானவர் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அன்பின் ஐக்கியத்தின் விளைவே இந்த இறைத்தன்மையாகிய திரித்துவம் என்பதை உணர்ந்து நாம் அன்பை தந்த ஆண்டவரை, திரித்துவத்தை ஆராதிப்போம். அடிமைத்தனத்தை மாற்றிய திரித்துவத்தை நாம் ஆராதிப்போம். ஆசீர்வாதத்தை தந்த இந்த திரித்துவத்தை நாம் அன்பின் அடிப்படையில் ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.